மைஃபேம் யூடியூப் சேனலில் ராசி பலன் நிகழ்ச்சியில் நம்மை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்பவர்களுக்கும் நன்றி. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கும் மற்றும் இந்த ராசி பலனை பிரியமாக கேட்கக்கூடிய ஏனையோருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த வாரம் உள்ள ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் இந்த தேதியில், அதாவது 30/3/2025 என்ன நிகழ்ச்சி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்றைய தினம் தெலுங்கு வருடப்பிறப்பு ஆரம்பமாகிறது. எனவே தெலுங்கு வம்சாவளியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும், இந்த ராசி பலன்களை பார்ப்பவர்களுக்கும் முதற்கண் இந்த யூடியூப் சேனலின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே புத்தாண்டை விமரிசையாகவும் சிறப்பாகவும் கொண்டாடுவது என்பது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த வாழ்த்துக்களுடன் இந்த புத்தாண்டையும் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் 4வது மாதம் 4ஆம் தேதி என்று சொல்லக்கூடியதும் இந்த வாரத்தில் தான் வருகிறது. அன்றைய தினம் சந்தான சப்தமி என்ற ஒரு வழிபாடு இருக்கிறது. குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்கள், குழந்தைகள் பிறப்பதற்கு ஏதாவது தடைகள் ஜாதகங்களில் இருந்தால் பார்த்து பரிகாரங்கள் செய்து இருப்பவர்கள், இவர்களெல்லாம் இந்த சப்தமி அன்று ஏதாவது ஒரு அம்மனுக்கு விரதமிருந்து வழிபாடுகள் செய்தால் நிச்சயமாக மேலும் மேலும் உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலே குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வருடத்திற்கு ஒரு முறைதான் வரக்கூடிய இந்த சப்தமி சந்தான சப்தமி ஆகும். அது வருகின்ற 4/4/2025 அன்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் அடுத்த நாள் 5/4/2025 என்பது மிகவும் முக்கியமான ஒரு நாளாகும். அதாவது அஷ்டமி திதி இருக்கிறது. அந்த திதிக்கு பெயர் அசோகா அஷ்டமி என்று சொல்லக்கூடியது. அது என்ன அசோகா அஷ்டமி என்றால் சற்று வினோதமான பெயராக இருக்கிறது என்று நினைக்கார்கள். அது அப்படி இல்லை, யாரும் அப்படி நினைக்க வேண்டாம். சோகம் என்றால் நமக்கு வருத்தம் என்ற ஒரு நிலையை குறிக்கிறது. சுத்தம் என்றால் நாம் நன்றாக சுத்தமாக இருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லையா? ஆனால் அசுத்தம் என்றால் சுத்தமாக இருப்பவர்கள் நன்றாக இருப்பதில்லை, அழுக்காக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். சோகம் என்பதற்கு எதிர்மறை என்பது, முன்னால் அந்த சோகத்திற்கு ஆனா என்ற ஒரு எழுத்தை போட்டு ஆரம்பித்தால் அசோகா அஷ்டமி என்று வருகிறதல்லவா? அசோகா என்றால் சோகங்களை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அஷ்டமி விரதமாக இந்த விரதம் இருக்கிறது என்று நமக்கு முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த அஷ்டமி என்றும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அந்த வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இது தவிர அதற்கு அடுத்த வாரத்தில் ராமநவமி என்ற ஒரு விசேஷம் வரும். அது 6ஆம் தேதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி அடுத்த வாரத்திலே நாம் விளக்கமாக பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, இப்பொழுது சந்திரனும் விரயஸ்தானத்தில் சென்று அமர்ந்து விடுகிறார். முதல் ஆரம்ப 2 நாட்களில் சந்திரன் என்பவர் 4ஆம் இடத்து அதிபதி. உங்களது தந்தையாருடைய உடல்நலத்தில் எப்படி அக்கறையாக இருந்தீர்களோ அதேபோல் உங்களுடைய தாயாருடைய உடல்நலத்திலும் அக்கறையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வயதானவர்களுக்கு இந்த நேரத்தில் மூச்சு திணறல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களை சரியான நேரத்தில் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். அப்படி கவனிக்காமல் விட்டுவிட்டால் அவர்களது ஒரு தவறான எண்ணங்கள், உங்களுக்கு வேலைகள் இருக்கலாம் ஆனால் நம்மை பார்க்கவில்லையே என்ற ஏக்கத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளில் குறைவுகள் ஏற்படும் என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு உங்களது தந்தையாரின் உடல்நலத்தை பார்த்தது போல் தாயாருடைய உடல்நலத்தையும் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் என்பது இந்த வாரத்திலே மிக முக்கியமாக உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, மிகவும் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரமும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது.
அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரி பெண்கள்தான், ஆண்களுக்கு எதிரி ஆண்கள்தான் என்று சொல்லக்கூடிய வகையிலே உங்களது நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சற்று எதிர்ப்புகளை கொடுப்பதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டுபிடித்து நீங்கள் அவர்களை விட்டு சற்று ஒதுங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விவசாய சம்பந்தமான துறைகளில் ஈடுபட்டு ஏதாவது நல்ல பயிர்களை விளைய வைத்து வெளிநாட்டுகளுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு காத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மேலும் மேலும் உங்களது வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் நல்ல வருமானமும் நல்ல லாபமும் புதிய புதிய ஒப்பந்தங்களும் இந்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, எதிர்பாராத செலவு இந்த வாரம் ஒன்று காத்திருக்கிறது. அதாவது ஒரு சிலர் புதிய வீடு ஏதாவது வாங்கி இருக்கலாம். அந்த வீட்டிற்கு சற்று தேவையான பொருட்கள் சுப விரயம் என்று சொல்வார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு விலையில் அந்த பொருளை வாங்க வேண்டும் என்று கடைக்கு செல்லலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வேறொரு பொருளின் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கலாம். அதை வாங்குவதற்கு சற்று பணம் அதிகமாக தேவைப்படலாம். இந்த வகையிலே நல்ல செலவுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் போன்ற காரியங்களில் ஏதாவது செலவுகள் சற்று அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். எனவே எந்த செலவாக இருந்தாலும் அது சரியான முறையில் செய்கிறோமா என்பதை நன்றாக யோசித்து செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எதிர்காலத்தில் பொருளாதார பற்றாக்குறை இல்லாமல் சுமூகமாக வாழ்க்கை அமையும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதியாக சந்திர பகவான் வார ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்திலே உலவுகிறார். அங்கே 2ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான், அதே நேரத்தில் 11ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், ராகு பகவான் இவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த வாரம் ஒரு அமோகமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக எதிர்பாராத வகையில் ஏதாவது வெளிநாட்டு பயணங்கள் அமையலாம். அந்த பயணங்கள் மூலமாக தொழிலிலே புதிய புதிய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் அந்த தொழில் அனுபவத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம், உங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்திலே இருக்கிறார் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நல்ல தொழிலாக இருக்கிறது, முதலீடு செய்தால் நிறைய லாபத்தை சம்பாதிக்கலாம் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் சற்று யோசனை செய்து அதை நீங்கள் பார்த்தால் மிகவும் சிறப்பாக அமையும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சிம்ம ராசி நேயர்களே, வார ஆரம்பத்தில் சந்திர பகவான் 8ஆம் இடத்திலே உங்களது ராசிக்கு அதிபதியுடன் இணைந்திருக்கிறார். அலைச்சல் அதிகமாக இருக்கலாம். ஆனால் நல்ல வருமானங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு 10ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் பாக்கியாதிபதி. அவர் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களது குடும்பஸ்தானத்தை பார்த்திருக்கிறார். இதுவரை குடும்பம் அமையாமல் இருந்தவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு, அதாவது திருமண வாய்ப்பு கூடி வரும். அதே நேரத்தில் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் அந்த பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு இதுவரை வராத கடன்கள் இனி வராது என்று நினைத்து கொண்டு இருந்தால் அதில் ஏதாவது ஒரு சிறிய தொகை வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. எனவே சில நல்ல காரியங்களும் இந்த வாரம் நடைபெறப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே 4 கிரகங்கள், அதே நேரம் 6ஆம் இடத்திலே 2 கிரகங்கள், எல்லா கிரகங்களும் கூட்டமாக உங்களது 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒன்று போக ஒன்று என்று ஏதாவது சில சிக்கல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு பாதையை நாம் சரி செய்தால் வேறொரு பாதையில் ஏதாவது குளறுபடிகள் நடக்கலாம். ஒரு செலவை சரி செய்து கொண்டால் வேறொரு செலவு வரிசை பிடித்து நிற்கக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கும். அதே நேரத்தில் எந்த செலவை முதலில் செய்ய வேண்டும் என்ற சில உண்மையான கருத்துக்களையும் நீங்கள் மனதிலே போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் காத்திருக்கிறது. ஆனால் எதை செய்தால் நமக்கு சரியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிந்து இருந்தாலும் கூட நல்ல நண்பர்களிடம் ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு எதிர்காலத்தில்
நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகலாம். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு ஏதாவது பதவி உயர்வு கிடைக்கலாம். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்யலாம். ஆனால் ஒரு சிறிய குறை இருக்கிறது. உங்களது தந்தையாருடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வயதானவராக இருந்தால் மருத்துவமனைக்கு சென்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு காத்திருக்கிறது. இந்த விஷயத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது ஒரு சிலர் நமக்கு கமெண்ட் பண்ணுகிறார்கள், எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய தந்தையாருடைய இடத்தில் இருக்கிறவர் நன்றாகத்தான் இருக்கிறார், ஆனால் நீங்கள் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறதே என்று கேட்கிறார்கள். நான் சொல்வது பொதுவான ராசி பலன் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த தந்தையாருடைய நிலையில் இருப்பவர்களுக்கு ஜாதகம் பலமாக இருக்குமேயானால் நான் சொல்லுகின்ற பலன்களில் நிச்சயமாக மாறுபாடு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் முதலிலே சொல்லிக்கொண்டு இருக்கிறேன், அந்தந்த வாய்ப்பில் உள்ளவர்களுக்கு அந்தந்த விஷயங்களில் சற்று ஈடுபாடு இருக்கும், அதுபோல்தான் இதுவும் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க இருக்கிறது. காரணம், உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திரனும் வந்து அமர்கிறார் வார ஆரம்பத்தில். சந்திரன் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர். அவர் எந்த கிரகத்தையும் தனக்கு பகையாக நினைக்க மாட்டார். ஒரு மாதத்திலே அத்தனை கிரகங்களையும் அவர் ஒரு முறை பார்த்துவிட்டு வந்து விடுவார். அவ்வளவு வேகமாக பயணம் செல்லக்கூடியவர். அந்த வகையிலே அவர் வார ஆரம்பத்தில் குரு பகவானை சந்திக்கிறார். அதே நேரத்தில் சுக்கிர பகவானையும் சந்திக்கிறார், ராகு பகவானையும் சந்திக்கிறார். எனவே இவர்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அவருக்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் கொடுத்திருக்கிறது. எனவே சந்திரன் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய காரணத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள், சூரியனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இவைகள் அனைத்தும் நிச்சயமாக வந்து சேரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, குலதெய்வ வழிபாடுகளில் நீங்கள் ஏதாவது நேரத்தை கடத்தாமல் நல்ல நேரத்திலே அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அதே நேரம் குலதெய்வம் தெரியாதவர்களும் தெரிந்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். தொழில் ரீதியாக போட்டிகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒற்றுமை காணப்படுகிறது. ஒரு சிலருக்கு தங்களது குழந்தைகள் வெளியூர்களுக்கு அல்லது வெளிநாட்டுக்கு படிக்கச் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். காரணம், சில நேரங்களில் உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை இருந்திருக்கலாம். வங்கிகளை நாடி அங்கு கடன் பெற்று நல்ல விதமாக படிக்க வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வாய்ப்பு காத்திருக்கிறது. எனவே உங்களது குழந்தைகளின் எதிர்காலத்தை புரிந்து கொண்டு இந்த வாரம் நீங்கள் செயல்படுங்கள். மகர ராசி நேயர்களே, திருமணங்கள் நடைபெறக்கூடிய நேரம் காத்து வந்து விட்டது. இதுவரை காத்து இருந்ததெல்லாம் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி மூன்றாவது நபர் மூலமாக சமரசம் ஏற்பட்டு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் நீங்களும் உங்களது பிடிவாத குணத்தை சற்று மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கலாம். இது தவிர உங்களது ராசியை குரு பகவான் பார்த்து இருக்கிறார். இந்த பார்வையானது மிகவும் ஒரு அற்புதமான பார்வை. குரு பகவான் உங்களது பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், ராசி இவை அனைத்தையும் பார்த்திருக்கிறார். வாய்ப்பு கிடைத்தால் அந்த நிலையில் உள்ளவர்கள் ஒரு முறை ஆலங்குடியிலே இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் செய்து வாருங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி நேயர்களே, 4ஆம் இடத்திலே குரு பகவான். பொதுவாக சுபக்கிரகங்கள் கேந்திரங்களில் இருந்தால் கேந்திர ஆதிபத்திய தோஷம் வந்துவிடும் என்று ஜோதிடர்களால் சொல்லப்படுகிறது. ஆனால் அதிலே இன்னொரு உண்மை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கேந்திராதிபதிகளாக இருந்தவர்கள் கேந்திரத்தில் இருந்தால்தான் கேந்திர ஆதிபத்திய தோஷம் ஏற்படுமே தவிர உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்திலே அல்லது லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே இருந்து அது அவர்களது சொந்த வீடாக இருந்தால் இந்த நிலைகள் எல்லாம் இருக்காது. எனவே குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது
நீங்கள் தாய் தந்தையரை சென்று பார்த்து வரக்கூடிய வாய்ப்புகள், அதே நேரத்தில் தாய் தந்தையருடைய சொத்துக்களில் ஏதாவது வழக்காடு மன்றங்களில் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நிலை, உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நிலை, இவை அனைத்தும் உருவாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, 4 கிரகங்கள் உங்களது ராசியில் அமர்ந்திருக்கின்றன. எப்படித்தான் ராசி பலன்கள் சுற்றி சுற்றி நாம் வந்தாலும் உங்களது ராசி கடைசி ராசியாக இருக்கின்ற காரணத்தால் இந்த காலகட்டத்தில் ராசியிலே 4 கிரகம், விரயஸ்தானத்திலே 2 கிரகம், 6 கிரகம், 9 கிரகங்களில் 6 கிரகங்கள் 2 இடத்தை அடைத்து விட்டார்கள். எனவே உங்களுக்கு பல வகைகளிலும் மன அமைதி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று பலர் சொல்வார்கள். ஆனால் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்களும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம், கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் உள்ளூர் பல்கலைக்கழகங்களில் நீங்கள் எந்த துறையை எதிர்பார்த்து இருந்தீர்களோ அந்த துறைகளில் உங்களுக்கு கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் சில தொல்லைகளை கொடுக்கலாம். அது சிறிய தொல்லைகளாகத்தான் இருக்கும். நன்றாகவும் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.